வெல்கம் டு சௌந்தர்யா vlogs. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பாவக்காய் வறுவல் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இது இன்னைக்கு நம்ம எப்படி கசப்பு இல்லாம பாவக்காய் வறுவல் பண்றதுன்னு பார்க்க போறோம். இது பெரியவங்கல இருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இன்னைக்கு நம்ம செய்யற பாவக்காய் வறுவல். இப்போ வாங்க பார்க்கலாம் எப்படி பண்றதுன்னு. ஃபர்ஸ்ட் இந்த பாவக்காய் கழுவி எடுத்து வந்துக்கலாம். ஃபர்ஸ்ட் எல்லா பாவக்காயிலையும் இந்த ரெண்டு நுனியையும் கட் பண்ணிடுங்க. சும்மா லைட்டா சின்னதா இந்த மாதிரி சின்னதா கட் பண்ணா போதும். இப்போ பாவக்காயில் இந்த ரெண்டு நுனியையும் கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கழுவி எடுத்து வந்துக்கலாம். இப்போ எல்லா பாவக்காயும் நல்லா கழுவி எடுத்து வந்தாச்சு. இதை இப்படி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணும்போது ரொம்ப மெல்லிசாவும் கட் பண்ணாதீங்க, ரொம்ப தடியாகவும் கட் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி மீடியமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா பாவக்காயுமே இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது எல்லா பாவக்காயும் நல்லா ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணால் இதில் விதை இருக்குது பாருங்கள். விதை ரொம்ப முத்தலாக இருக்குது. முத்தலாக இருக்கும்போது என்ன ஆகும்னா கசப்புத்தன்மை கொடுக்கும். அது குழந்தைங்களும் சாப்பிட மாட்டாங்க, பெரியவங்களும் சாப்பிட மாட்டாங்க. அதனால் என்ன பண்ணால் இந்த மாதிரி எடுத்துருங்க எல்லா விதையும். அது இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எலசாக இருந்தால் இதை அப்படியே போட்டுடலாம். எப்படி சொல்கிறேன்னா இதில் விதையே தெரியலை பாருங்கள், லைட்டாக தான் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருந்தால் நம்ம அப்படியே போட்டுடலாம். ஆனால் பாவக்காய் பார்த்திங்கன்னா பாருங்கள், இதில் விதை நல்லா தெரியுது பாருங்கள். இது முத்தலாக இருக்குதுன்னு அர்த்தம். இது கசப்பு நிறையா கொடுக்கும். அதனால் இந்த விதையை எடுத்துடலாம் இப்போ எல்லாத்தையும். இந்த மாதிரி கை விட்டு இது சும்மா இப்படி கையை விட்டால் அந்த விதையெல்லாம் விழுந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா பாவக்காயிலையும் இந்த விதையெல்லாம் எடுத்தாச்சு. இந்த மாதிரி நுனியெல்லாம் அப்படியே சேர்த்துக்கலாம். ஒன்றும் தெரியாது, கசப்பு ரொம்ப தெரியாது பாருங்கள். இந்த மாதிரி நுனியெல்லாம் நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம வறுவல் செஞ்சிடலாம். இப்போது வறுவல் பண்ண ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சிடலாம். இப்போது பாத்திரம் நல்லா ஹீட் ஆகிட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். வறுவலுக்கு எப்பயுமே கொஞ்சம் லைட்டாக எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. பொரியலுக்கு சேர்க்கறத விட பொரியலுக்கு நம்ம நார்மலாக சேர்ப்போம், அதை விட கொஞ்சோண்டு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. ஒரு மூடி அளவு, ஒரு சின்ன வாட்டர் பாட்டில் மூடி அளவு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க எண்ணெய். இப்போது எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிட்டு நம்ம பாவக்காயை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வறுவலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு இப்போ ஃபஸ்ட்டே சேர்த்துடுங்க. இப்போ சேர்க்கறது மட்டும்தான். இப்போது உப்பு சேர்த்து கிளறி விடலாம். இது ஸ்டவ் சிம்லேயே தான் இருக்கணும். எந்த வறுவல் செஞ்சாலும் ஸ்டவ் சிம்லேயே தான் இருக்கணும். இப்போ இது 5 நிமிஷம் அப்படியே நல்லா வேகட்டும். மூடியெலாம் வைக்க வேண்டாம். வறுவலுக்கு மூடி வச்சா அந்த வேர்வை தண்ணி விழுந்து வறுவல் மாதிரியே வராது. அதனால் மூடி வைக்க வேண்டாம். மூடி வச்சு இப்படி ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிண்டி விடுங்க. இப்போது 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஒரு வாட்டி பெரட்டி விடலாம். பாருங்கள், கலர் மாறுது பாருங்கள். பார்க்கும் போதே நல்லா தெரியுது பாருங்கள். பாவக்காய் அடியிலேருந்து எடுக்கிறதுலாம் கலர் மாறி இருக்குது பாருங்கள். டார்க் கலரில் வந்துச்சு பாருங்கள். பாருங்கள், இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் நல்லா தெரியுது. இப்போ இது ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இப்போது 5 நிமிஷம் ஆகிட்டு இன்னொரு தடவை பரட்டி விடலாம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். அப்போ தான் நல்லா வறுவல் வரும். இப்போது இன்னொரு தடவை கிண்டி விடலாம். கிண்டி விட்டு ஓரளவு நல்லா வந்துடுச்சு. முக்கால்வாசி பதத்துக்கு வந்துடுச்சு. 80% நல்லா இதாகிடுச்சு, வறுவல் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருந்தால் நம்ம அடுத்து ரெடி ஆகிடும் நம்மளோட வறுவல். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். பாவக்காய் நல்லா டார்க் கலரில் ஆகி இந்த மாதிரி லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வந்த மாதிரி இருக்கும் உள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா. அப்படி வந்துச்சுன்னா இப்போ நல்லா வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம். இப்போ இதில் நம்ம குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய் தூள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க.
இப்போது மிளகாய்த்தூள் சேர்த்து கிண்டி விடலாம். கிண்டி விட்டு இது வந்து ஒரு 3-4 நிமிஷம் இருக்கட்டும். அப்படி இந்த மிளகாய்த்தூள் காட்டம் போட்டுட்டு நல்லா வறுபட்டுரும் இதுலேயே கூட. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு என்ன பண்ணுன்னா வந்து இந்த மாதிரி சைடில் ஒதுக்கி வைங்க, எண்ணெயெல்லாம் கீழே பிரிஞ்சு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு கீழே வந்துடுச்சு பாருங்கள். எண்ணெய் நடுவில் இருக்குது, வறுவல்லாம் சுற்றி இருக்குது பாருங்கள். இதை என்ன பண்ணுங்கன்னா இப்படி சைடாப்பில் எடுத்து அப்படியே நீங்கள் சர்வ் பண்ணுற இதில் வச்சுருங்க, இல்லாட்டி ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பாவக்காய் வறுவல் சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், கசப்பே தெரியலை. இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து இது பாவக்காய்னே தெரியாது, சின்ன குழந்தைங்களுக்குலாம். இது பார்க்கும்போது இந்த மாதிரி நீங்களும் ரவுண்டாக அவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. பெரியவங்கள்லேருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடுவாங்க. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.